ஹாய்டா! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டே குக்கோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் ஹிடன் லவ்வோட ஃபைனல் பார்ட்டு. ஃபைனலி இதோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் எந்த சீன் இது பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கடா. ஸோ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதாவது முடிச்சிருந்தோன்னா, நம்ம டே யூஎஸ் போகிறதா சொல்லி கிளம்பியிருப்பாங்க. அண்ட் ஜங்குக் அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் டே கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஜங்குக் தான் அப்படி டே மேலே ஓவர் ஆகிட்டு டேவோட ஐஸே பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஸ்டார் பண்ணி. இப்போ டே தான், குக்கி எதுக்கு அப்படி பார்க்குற? என்ன? சும்மா தான். இவ்வளோ பக்கத்தில் அவனை பார்க்கும்போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஜஸ்ட் உன்னோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறேன். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போது இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து டேக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. டேவும் ஒன்றும் புரியாமல் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டேவோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட ஹேண்ட்குள்ளே வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. டே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே டேயை பார்த்துட்டு, பியர் சொல்லு குக்கி. ஐம் சாரி. நான் சாரின்னு சொல்கிற இந்த 4 வார்த்தையால் நான் உனக்கு கொடுத்த இந்த பெயினை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னால் நீ ரொம்ப காயப்பட்டிருக்க, ரொம்ப அழுதுருக்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கெல்லாம் இந்த சாரி கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட்லேருந்து என்னோடய லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எந்த இடத்துலையும் கஷ்டப்பட விட மாட்டேன். இனி எப்போவும் நான் உன்னை அழ வைக்க மாட்டேன். இப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்தின மாதிரி என்றைக்குமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரியல நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறேன்னு. எனக்கு தெரியல. நான் உனக்கு கொடுத்த பெயினை நான் இப்போ சொல்கிற இந்த வேர்ட்ஸ்னால் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது டே. ஆனால் என்னோடய லவ்வால் அதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் நம்புகிறேன். உன்னோட இந்த லவ்க்கு நான் டிசர்வான்னு தெரியல. அதே மாதிரி நான் அதுக்கு டிசர்வ் கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். உன்னோட இந்த பியூரான லவ்க்கு நான் தகுதியானவனே இல்லை. ஆனாலும் உன்னோட இந்த மொத்த லவ்வும் எனக்கு மட்டும் வேணும்னு தோணுது. அதை யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அது யாராக இருந்தாலும் சரி, உன்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை உன்னோட அண்ணாவாக இருந்தாலும் சரி, வேறு யாருக்குமே அந்த லவ் கிடைக்கக்கூடாது. உன்னோட மொத்த லவ்வும் எனக்கு மட்டும்தான் வேணும். அதே மாதிரி உன்னோட கடைசி பிரீத் இருக்கிற வரைக்கும் உன் கையை பிடிச்சிட்டு இதே லவ்வோட நான் உன்னை பார்த்துக்கணும். உன்னை ஒரு குழந்தை மாதிரி நான் தாங்கிக்கணும். நீ அழும்போது ஒரு ஃப்ரெண்டாக உன்னை என் ஷோல்டரில் சாய்ச்சிக்கணும். தூங்கும்போது ஒரு அம்மாவாக நான் ஹக் பண்ணிக்கணும். உனக்கு ஃபீட் பண்ணி உன்னை குளிக்க வச்சு ஒரு குழந்தை மாதிரி நான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் டே. இது நாள் வரைக்கும் நான் உன்னை எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எப்போவுமே இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். லைஃப் லாங் என்னோட மொத்த லவ்வையும் நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். நீ என் கூட வருவல்ல, திரும்பவும் என்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, குக்கி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே அவரோட ஐஸை பார்க்க வைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கோ அப்படியே பார்த்துட்டே இருக்க, இப்போ டே ஐ லவ் யூ
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ என்னை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் சொன்னா என்னோடய லவ்க்கு நீ தகுதி இல்லைன்னு? உண்மையை சொல்லணுன்னா உன்னோட லவ்க்கு தான் நான் தகுதி இல்லை. எனக்கு தான் டிசர்வ் கிடையாது. மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னோடது தான் ரொம்ப பியூரான லவ். எதையுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீ என் மேலே காட்டுறல்ல இந்த கேர், இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஜங்குக். புரியுதா? மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என் மேலே கோபமாக இருந்த, என்னை வெறுத்த, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னோடய எல்லா இடத்துலையுமே நீ இருந்த. என்னோடய எல்லா சிச்சுவேஷன்லேயும் நீ இருந்த. நான் அழும்போது, கஷ்டப்படும் போது, ஒவ்வொரு இடத்துலையும் நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா என் லைஃப் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. இதுக்கப்புறமும் இருப்ப. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ என்ன அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்லாம் கிடையாது. உன்னோட லவ் மட்டும்தான். நான் அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். என்னோட பெரிய ஆசை அது இன்றைக்கி எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு நீ கிடச்சிட்ட. இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேணாம். இதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இதே லவ்வோட நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, அது போதும். அதுவே நம்ம லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிடும். நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியுதா? நீ என்னை காயப்படுத்தவும் இல்லை, நீ என்னை கஷ்டப்படுத்தவும் இல்லை. ஒருவேளை நீ அப்படி நினச்சனா இப்போது இந்த செகண்ட் நான் ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். இந்த ஜங்குக் மட்டும்தான். எப்பவுமே இந்த டயாங்க்கு ஜங்குக் மட்டும்தான். அவன் கஷ்டப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, அது நீயாக மட்டும்தான் இருப்ப. வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? இப்படி லூசுத்தனமாக எதுவும் பேசாமல் வந்த வேலையை பார்க்குறியா? எனக்கு என்னமோ நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட போலக்கே. இப்போ நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை புஷ் பண்ணிவிட்டு டே மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜங்குக்கு ஒரு ஸ்மைலோட, டே என்னடா பண்ணுற? நீ தான் ஒன்றும் பண்ண மாட்ற, ஸோ நானே ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாங்க. ஜங்குக்கோடே பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான், டேய் என்னடா சிரிக்கிற? நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என்ன சிரிச்சிட்ருக்க? ஏன் எப்போவும் நான் தான் பண்ணுமா என்ன? இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்சஸ் நீ பண்ணு, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். டேய் பொறுக்கி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டே புஷ் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டே மேலே ஓவர் ஆகிட்டு, என்ன ஒன்றும் இல்லை. அப்போது சார் இவ்வளோ நேரம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இல்லையே. தெரியுது உன் ஃபேஸை பார்த்தாலே, அதான் இப்படி பிங்கிஷ் ஆகிருக்கே. ஜங்குக் ஜங்குக் தான். ஆனால் இன்றைக்கி நான் உன்னோட குக்கி அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. டேவும் ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சி இன்னும் க்ளோஸாக அழைச்சிட்டு, ஆமாம் இன்றைக்கி மட்டும் இல்லை, சென்னைக்குமே நீ என்னோட குக்கி தான் அப்படி சொல்லிவிட்டு டேவும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் இருக்க அப்படியே ஹீட்டப் ஆகுது. ஸோ 2 பேர்த்தோட ட்ரெஸ்ஸஸும் அப்படியே ஃப்ளோவில் விழுகுது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே பைட் மார்க்காக இருக்குது. அந்த கிஸ்ஸோட தழும்பு அங்கங்கே அதிகமாகுது. டே என்னடா பண்ணுற? எதுக்கு இப்படி பண்ணுற? இது உனக்கு பனிஷ்மெண்ட்டு. என்கிட்ட சொல்லாமல் யோஸ் போகணும்னு நினச்சல, அதுக்கு தான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டேயால் சுத்தமாக முடியல. டே ஜங்குக்கா டே ப்ளீஸ் கடிக்காத, முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம டேக்குக்கோட ஃபேமிலி எல்லோரும் அப்படியே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம டேக்குக் 2 பேரும் ஹேண்ட்ஸ் ஓவர் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே பாவமாக ஃபேஸ் வச்சிட்ருக்காரு. அவருக்கு முன்னாடி ஜங்குக்கோட அப்பா அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இப்போ ஜின் தான், டே
ஆ ஏன் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? நீ இந்நேரத்துக்கு யூஎஸில் இருந்திருக்கணும். இங்கே என்ன பண்ணுற, அதுவும் இவன் கூட அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் தான், யாங் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவன் இங்கே தான் இருப்பான், இனி இவன் எங்கேயும் போக மாட்டான். அப்படியா? ஆனால் டே நீ தானே சொன்ன நான் யூஎஸ் போகணுன்னு, இவன் என்ன நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறான். யாங் அது வந்து அப்படியே சொல்லிட்டு டே அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாரு. இப்போ ஜங்குக் அப்பா தான். ஜங்குக், ஆ என்னப்பா, இப்போ கொஞ்சம் சொல்கிறியா இங்கே என்ன நடக்குதுன்னு? டே எப்படி இங்கே, அதுவும் உன் கூட? இப்போது நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆ பா, அவங்கக்கிட்ட சொல்லணும் ஒரு விஷயம். என்னது? அது அது வந்து என்னென்னா, இன்னும் 2 டேஸில் எனக்கும் டேக்கும் மேரேஜ். என்ன? அது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்னும் 2 டேஸில் எனக்கும் டேக்கும் மேரேஜ். ஸோ எல்லோரும் வந்துடுங்க. டே நீ இன்வைட் பண்ணுறியா இன்ஃபார்ம் பண்ணுறியா? அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்மா கூப்பிட்றாங்க. ஆரம், என்ன ஜங்குக் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதில்? அது ஜங்குக் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே ஜியோனா இல்லை 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 நீ ஜின்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜங்குக்கோடைய ஜின்னை பார்க்க, ஜின் இங்கே பாரு, நான் டேக்கிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது, நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் பேச வேணாம், எதாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. டேய் நான் பேசணும்னு சொன்னேன். ஏன் ஒரு நிமிஷம் கூட அவனை தனியாக விட முடியாதா? முடியாது, நான் அவனை விட்டேன்னா நீங்கள் எது கூப்பிட்டு போயிடுவீங்க. டேய் சி நடிக்காத பச்சை பிள்ளை மாதிரி, நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை நான் எங்கேயும் கூப்பிட்டு போகல, ஜஸ்ட் அவன்கிட்ட பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டே பாவமாக பார்க்க, டே பேசிட்டு வரேன் மானத்தை வாங்காத அப்படின்றாரு ஜங்கு. டே ஜங்குக்கா இங்கே பாரு, ஆல்ரெடி எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை உதப்பேன், நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜின் கூட போயிடுறாங்க. சரி இப்போ ஆரம்பம் ஜங்குக், என்னையா கொஞ்சம் கூட வாயேன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. சரி இப்போ ஜங்குக்கும் ஆரம்பம் தான் ஒரு ரூமில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தான், என்ன ஹியாங் எதுக்கு வர சொன்னீங்க? நீ நல்லா யோசிச்சு தான் இதை முடிவு பண்ணியிருக்கியா? டே ஹியாங் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இவ்வளோ நாள் அவன் வேணும்னு சொன்னேன், இப்போ வேணான்னு சொன்னேன், இப்போ வேணுன்றேன், அதுதானே? இவ்வளோ நாள் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம், அவ்வளோதான். அது இப்போ சரியாயிடுச்சு. இனி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் இருந்து அவனை எப்படி பார்த்துப்பீங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே நான் பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் தேவை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அவன் இனிமே என்றைக்கும் கஷ்டப்பட மாட்டான், என்றைக்கும் அழவும் மாட்டான், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின் தான், டே சொல்லுங்க, நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? ஜங்குக், ஹியாங் உங்களுக்கே தெரியும் நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு, அதை விட அதிகமாக அவன் என்னை லவ் பண்ணுறான். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, அது இப்போ சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னால் ஜங்குக்கு விட்டு கொடுக்க முடியாது, அதனாலேயே நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். அவனோட லவ் ரொம்ப பியூரியா, அது அவனுக்கு எப்படி காட்டணும்னு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க, ஓகேயா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜின்னோடய ஸ்மைல் பண்ணிகிட்டே டேவோட ஹெட்டை டேப் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு டே, எங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது, இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஆமாம் யா, சீக்கிரமாகவே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ்க்கான ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. டே தான், குக்கி என்ன டே, என்னடா மேரேஜ் ஹாலுக்கு தானே கூட்டிகிட்டு போக சொன்னேன், நீ ஏன் கூட்டிகிட்டே போக மாட்ற?
நீ மேரேஜ் அன்றைக்கி பார்த்துக்கோ. டே ப்ளீஸ், நான் ஒரே ஒரு வாட்டி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. நீ ஏன் கூட்டிகிட்டே போக மாட்டேற? அது ஒரு சர்ப்ரைஸ். ஸோ நீ மேரேஜ் அன்றைக்கி அதை பார்த்துக்கோ. டே என்னடா சர்ப்ரைஸ் இருக்குது இதில்? டே ப்ளீஸ் என்னை மேரேஜ் ஹால் கூப்பிட்டு போவோம், இல்லை நானே போயிடுவேன். அப்படியா? உனக்கு நம்ம மேரேஜ் எங்கே நடக்க போகுதுன்னு தெரியுமா? எங்கே? சர்ச்சில் தானே. யார் சொன்னா சர்ச்சுன்னு சொல்லிட்டு? அப்புறம் வேற எங்கே? அதுதான் சர்ப்ரைஸ். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ், நீ உன்னோட நிறைய மெமரிஸ் அங்கே இருக்குது, அந்த பிளேஸ் தான். முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ. உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட நோஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. டே பொறுக்கி என்ன பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே கடுப்பாக, ஆமாம் ஆமாம் உன்னோட பொறுக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. டேவும் அப்படியே கடுப்பா, இவன் கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டான், நம்ம வேணால் ஜிமின் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின்க்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின், சுகா 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 என்ன ஜிமின், நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாம். டே ஷீனாடா ஏதோ பொம்மை வாங்கி கொடுங்கிற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிற? அதெல்லாம் தெரியாது, நமக்கு பின்னாடி கம்மிட் ஆனவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்ன, நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாமே, ப்ளீஸ் 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 ஒத்துக்கோ. சரிடா, ஃபர்ஸ்ட் அவங்க மேரேஜ் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜிமின் என்னாச்சு? என்ன திடீர்னு என்னோட மூச்சு பேபி இப்படி பிடிவாதம் பிடிக்குது? எனக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நானும் உன் கூடவே இருக்கணும்ல. இப்போ மட்டும் என்ன பண்ணுற? என் கூட தானே இருக்க. அது கிடையாது. அப்புறம் சாருக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா க்ளோஸாக போகிறாங்க. ஜிமின், சி நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? நான் ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் சொன்னேன். அப்போது அதில் இதுவும் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே சுகாவை பார்த்துட்டே இருக்காங்க. சுகா இப்படி பார்க்காத, அப்புறம் நான் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிவிடுவேன், மேரேஜ்க்கு உன்னால் போக முடியாமல் போயிடும். ஏய் நீ போடா, சரி நான் போ கேட்டு. ஆமாம் உன்னோட கேட்டு, எப்படியும் நீ எனக்கு தானே. ஸோ இப்போ இந்த கேட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த பேபி மூச்சியை ஃபுல்லாக சாப்பிட போகுது. அதெல்லாம் இல்லை, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை? அதுவும் என்னை விட்டுட்டு? அது வந்து டே வர சொன்னான். எது டேவா? அவன் எப்போ வர சொன்னான்? அதெல்லாம் அப்படி தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே ரிவீல் ஆக ட்ரை பண்ணுறாங்க. பட் சுகா விடாமல் டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜிமினோட மொபைல் ரிங் ஆகுது. ஜிமின் ஃபோன் அதை அடிச்சுட்டு போகுது. இப்போ நீ இங்கேருந்து போக முடியாது. அப்படி நீ போகணுன்னா எனக்கு 100 டைம்ஸ் கிஸ் பண்ணணும். என்ன? ஆமாம், நீ எனக்கு 100 கிஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து போக நான் அவனை விடுவேன். சுகா என்ன விளாட்றியா? இரு ஃபர்ஸ்ட்டு ஃபோன் நான் பார்க்குறேன். முடியாது, ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும். அப்போது கிஸ் ஓகே தானே? சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃபோனை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா டே தான் கால் பண்ணியிருக்காரு. ஜிமின் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு சுகா பார்த்து மைண்ட்குள்ளேயே, அப்பாடா இன்றைக்கி எப்படியே அவன்கிட்ட தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்ன டே திடீர்னு கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? இதோ வரணுமா? இரு டே ஜிமினா இருடா, நான் இருட்டே நான் வரேன், நான் இப்போவே வரணும்ல, இதோ வரேன். என்ன இவன் பாட்டுக்கு அட்டன் பண்ணி எதாவது பேசிகிட்ருக்கான். டே ஜிமினா நான் சொல்ல வரது இல்லை டே, இரு நான் இப்போ உடனே வந்துடுறேன். சுகா டேக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வாங்கணுமா, ஸோ என்னை கூப்பிட்றான், நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். டே ஜிமின் இதோ இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே குடுன்னு ஓடுறாங்க. சுகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இப்போ தப்பிச்சிட்ட, சீக்கிரமாக மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஜிமின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இந்த பக்கம் டே என்ன நடக்குதுங்க, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன், இவன் என்ன எதோ பேசிகிட்ருக்கான். டே ஜிமினா இருட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுடைய வெளியில் வந்துட்டு, அப்பாடா எப்படி தப்பிச்சிட்டோம். என்னட்டே சொல்லு. ஏண்டா நான் ஃபோன் பண்ணேன், நீ எதோ பேசிகிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கெலாம் ஒன்றும் ஆகலையே.
சரி, நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுடா, பேசி தானே இருக்கோம் அப்படின்ட்டு கேட்க, இப்போ டே தான், டே ஜிமினா, சொல்லுட்டே, உனக்கு வெட்டிங் எங்கே நடக்க போகுதுன்னு தெரியும் தானே? தெரியுமே, ஏன் கேட்குற? என்னை அங்கே கூட்டிகிட்டு போறியா? எதை? டே ப்ளீஸ் ஜிமினா, எனக்கு அந்த இடத்த பார்க்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயேன். என்னாலாம் முடியாது. டே என்னடா, அவன்கிட்ட கேட்டாலும் கூப்பிட்டு போக மாட்றான், நீயும் கேட்டால் கூப்பிட்டு போக மாட்ற. டே ப்ளீஸ்டா, எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது அதை பார்க்கணும், ப்ளீஸ் கூப்பிட்டு போயேன். எது? என்னாலலாம் முடியாதுட்டே. ஒன்றை கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது. திட்டுறதடியே விடுவான், என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவான். அப்பா, அந்த ஹல்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது, யாழை விடு. டே ஜிமினா ப்ளீஸ்டா, நீ ஃப்ரெண்டு இல்லை, உன் ஃப்ரெண்டாக இருக்கிற பாவத்துக்கு என்னால் அவன்கிட்ட அடி வாங்க முடியாதுடா. நீயாச்சு உன் ஹஸ்பண்டாச்சு, என்னை விட்டுருங்கப்பா. இப்போ தான் அவன்கிட்ட தப்பிச்சு வந்தா, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எங்கே இருந்தால் எனக்குன்னு வரானுங்களோ, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கட் பண்ணி விட்டுறாரு இந்த பக்கட்டே. இவன் இருக்கானே, இருடா உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், என்னையை பழி வாங்குற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கடுப்பாயிடுறாரு. ஸோ இப்படியே தான் டேஸும் போகுது. இப்போது வெட்டிங்க்கான டே தான். ஸோ ஜங்குக் ஈவினிங் தான் வெட்டிங் நடக்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதாவது நைட்டில் தான் வெட்டிங் நடக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டே அவரோட வீட்டில் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப குருவிஷயம் இருக்குது, எங்கே போகிறோம், எங்கே இடத்துல வெட்டிங் நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா ஜங்குக் சொல்லியே இருக்க மாட்டார் எங்கே வெட்டிங் நடக்குது அப்படின்றத. ஸோ அப்படி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் அவரோட வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட மொபைல் தான் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா டே தான். ஒய் சின்ன கரடி, இப்போ எது கால் பண்ணியிருக்க, ரெடி ஆகிட்டியா? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உன்னை வெட்டிங் டெஸ்ட்டில் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இல்லை. ஏண்டா? அப்புறம் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், நம்ம வெட்டிங் எங்கே நடக்க போகுது, அந்த ப்ளேஸ் கூப்பிட்டு போகணும், நீ என்ன கூப்பிட்டே போக மாட்டேன்ட்ட. சோ என் பேபிக்கு அத்தான் கோவமா? அவ்வளோ தானடா, இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 hours தான் ஆக போகுது, எப்படி நீ அந்த இடத்துக்கு வரப்போகிற, அப்புறம் ஏண்டா? ஆனால் நான் அந்த இடத்த பார்க்கணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் தெரியுமா, எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டேன். டே போ குக்கி. சரி, இப்போ என்ன, உனக்கு அந்த பிளேஸை பார்க்கணும் அவ்வளோதானே? ஆமாம். சரி கண்ணை மூடு. என்ன கண்ணை மூடுடா அப்படின்னு சொல்ல டேவும் பிளேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. உன் முன்னாடி நீ எப்பவும் போகிற உனக்கு பிடிச்ச அந்த பீச் இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்ச அந்த பீச், அந்த பீச்சோட ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்டேஜில் சுற்றி ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான். அந்த இடத்துல நீ நான் மட்டும் ஸ்டேஜில் ஒருத்தரோட ஒருத்தர் ஐஸ் பார்த்துட்டு, ஒருத்தர் ஹேண்டை ஒருத்தர் பிடிச்சிட்டு, அந்த மூணோட சாட்சியாக அந்த அலையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே லேசாக வீசுகிற அந்த காற்றோட அலையில் நீ நான் மட்டும், நம்ம லவ், நம்ம பியூரான லவ்வோட நம்ம அந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அந்த பீச் மணலில் அவர் அப்படியே நடந்து போகிற மாதிரி, ஸ்டேஜில் ஜங்குக்கு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, அப்படியே ஒரு ஸ்பேஸில் ஒரு ஸ்மைல் வருது. குக்கி எப்படி இருக்கு? உண்மையிலே இது சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போது எல்லாருமே மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜங்குக் தான் வராரு. வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு டேவும் வராரு. ஸோ வந்து அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு. இறங்கினோடனே அவருக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. தேடி சுற்றி பார்க்குறாரு. ஸோ யாருமே இல்லை. நைட் டைமு, லேசாக அடிக்கிற காற்று, அந்த அலையோட சத்தம் மட்டும்தான். ஃபுல்லாக மூணோட வெளிச்சம், பெருசாக யாரும் கிடையாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். அப்படியே பார்க்குறாரு. அந்த இடமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே நம்ம டேக்குக்கோட ஃபோட்டோஸ் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஸ்டேஜு, அதை சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூடாரம் டென்ட்டு மாதிரி இருக்குது. அது பார்க்கவே ஒரு ஒயிட் கலரில் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. கேண்டில்ஸ்லாம் வச்சு
டே அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் நடக்க நடக்க அந்த இடத்துல அங்கங்கே ஒரு சின்ன சின்ன அந்த கலர் பலூன்ஸ்லாம் வெடிக்குது. ஸோ டே அதெல்லாம் பார்க்குறாரு, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. பார்த்தா அங்கே ஜங்குக் இல்லை. ஏன் ஜங்குக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ எல்லாரோடய ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கே பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸ்டேஜில் அங்கே சென்டரில் நம்ம ஜங்குக் மேலே தான் ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படியே திரும்பி நிற்கிறாரு. இப்போ டே அப்படியே மெதுவாக நடந்து நம்ம ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு கிட்ட வர்றது ஃபீல் ஆகுது டே. ஸோ அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகுது. இப்போ டே அப்படியே வந்துட்டு ஜங்குக் பின்னாடி நிற்கிறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட டே அப்படியே மெதுவாக திரும்புகிறாரு. ஸோ அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன நர்வஸ் இருக்குது. ஸோ அவரோட கையில் ஒரு பெரிய பொக்கை இருக்குது, அது ஃபுல்லாகவே ரோஸ் தான். டே அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே டேயோட ஹேண்டை பிடிச்சி அந்த ஸ்டேஜுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. டே ஜங்குக் முன்னாடி அப்படியே நின்றுட்டு என்னடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி ஒரு வெட்டிங் இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த ப்ளேஸ் என்னோட பெரிய மெமரிஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு டே ஸ்மைல் பண்ண. இப்போ ஜங்குக் அப்படியே டே முன்னாடி நெயில் டவுன் போட்டுட்டு டேயாங் ஜங்குக் என்ன இரு நான் பேசி முடிச்சிடுறேன். எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு, உன்னை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இனி இந்த செகண்ட் இந்த ஜங்குக் எப்போவுமே இந்த டேயாங்கு மட்டும்தான். இனி இந்த டேயாங்கு என்றைக்கும் அழ விட மாட்டான். என்றைக்குமே இந்த ஜங்குக் டேயாங்கோட தான் மட்டும்தான் இருப்பான். அவனோட ஹாப்பினஸ், அவனோட இந்த ஸ்மைல், அவன் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஜங்குக் இருப்பான். அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி அவனுக்கு எல்லாவுமா இந்த ஜங்குக் இருப்பான். இந்த ஜங்குக்கை அவனோட லைஃப் லாங் பார்ட்னராக ஏற்றுக்க அவனுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறாங்க. டேவோட ஐஸ்லேருந்து டீயர்ஸே வருது. டே என்ன என்ன ஜங்குக் இதெல்லாம்? நீ ஃபர்ஸ்ட் எழுந்துரு, நீ சொல்லு, என்ன லைஃப் லாங் உன் கூட கூட்டிகிட்டு போக நீ ரெடியா? நீ என் கூட வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் உன் கூட எப்போவும் உன் பின்னாடி ஒரு நிழலாக வந்துகிட்டே இருப்பேன், ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டே அப்படியே டேயாஸோடே அவரும் அப்படியே ஜங்குக் முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு இங்கே பாரு, என்றைக்குமே நம்ம 2 பேரும் ஒன்று தான். எனக்கு நீ அடிமையும் கிடையாது, நான் உனக்கு அடிமையும் கிடையாது. இது நம்மளோட லைஃப். நீ எனக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த ப்ரப்போசல் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றை பிடிச்சிருக்கு, இந்த ஜங்குக்கை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஜங்குக்கோடைய ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. இப்போ ஜின் போதும் 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 உங்கள் ரொமான்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கோடைய ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அவர் பாக்கெட்லேருந்து ரிங் பாக்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அதில் 2 ரிங் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதில் 2லேயுமே ஆஃப் ஹார்ட் போட்டிருக்கு. ஸோ 2மே ஒன்றானா தான் ஃபுல் ஹார்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டே அவர் கையில் ஒரு ரிங் எடுத்துக்கிறாரு, இந்த பக்கம் ஜங்குக்கும் அவர் கையில் ஒரு ரிங் எடுத்துக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அப்போ எல்லாம் நாங்கள் உங்கள் கூட இருந்தோம், இனியும் இருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது, புரியுதா?
இதே மாதிரி திரும்ப ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும், ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ 2 பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஓகே, இனி எப்பவும் இப்படி தான் நாங்கள் இருப்போம், என்றைக்குமே எங்களை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ அவரும் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு உன்னோட பொறுப்பு, ஒழுங்காக அவனை பார்த்துக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு டேவோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டே கண்டிப்பாக இனி இவன் என்னோடது, நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நான் இவனை பார்த்துப்பேன், என்னோட பேபி மாதிரி என்னட்டே. ஜங்குக்கா போதும் ஃபர்ஸ்ட் இங்கே போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கோ அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சி சாஃப்டாக அவளை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிங் போட்டு விடுறாங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டில் ரிங்கை போட்டு விடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே டேவோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஜங்குக் இப்போது நான் உன்னை கிஸ் பண்ணலாம், யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. டேவும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ கீழே இருக்கிற எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணி சேரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் 2 பேருமே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒருத்தர் மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் எல்லோரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு எப்படின்னு தெரியல, பட் இனி இந்த எஃப்எஃப்பை நான் மிஸ் பண்ணுவேன். அண்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாடா, பபாய்.